டைம் காலையில் 3 மணி ஆகுது. ஒர்க் ட்ரிப்புக்கு கிளம்பலாமா? சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஏர்போர்ட் போகலாமா? நல்லா தூங்கிட்டு இருந்த என் ஹஸ்பண்டை எழுப்பி ஒரு பாய் சொல்லியாச்சு. கிரைஸ்ட் சர்ச்சில் இன்னைக்கு காலைல செம குளிர் -1 ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸியில் போயாச்சு. ஆன் டைமுக்குமே வந்து ரீச் ஆகிட்டேன். செக்இன் பேக்கேஜ் இருந்ததுனால ஃபஸ்ட்டு அதை வந்து செக்இன் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு இருந்தேன். செக்இன்லாம் முடிச்சுட்டு என் கொலீக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்தோடனே 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி தான் குடித்தோம். காஃபி குடிச்சிட்டு செக்யூரிட்டிலாம் முடிச்சுட்டு மேலே கேட் கிட்ட போயாச்சு. ஆக்லாந்து தாங்க போக போகிறேன். கிரைஸ்ட் சர்ச் டு ஆக்லாந்து ஒரு ஷார்ட் ட்ராவல் டைம் தான், 1.5 hours தான் ஆகும். காஃபி அண்ட் கேக் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் சன்ரைஸுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ளைட்டில் இருந்து பார்க்குறதுக்கு. ஆக்லாண்டுக்கு ஆன் டைமும் ரீச் ஆயாச்சு. என் செக்இன் பேக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டு வெளியில் போனோம். ஆக்லாண்டில் இன்னைக்கு சூப்பரான வெதருங்க. எப்பயும் நச மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பயங்கர சன்னி அண்ட் சூப்பராக இருந்துச்சு வெதரு. ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்சப் பண்ணிட்டு லஞ்ச் டைமும் வந்தாச்சு. லஞ்சுக்காக இந்த ஒரு கெஃபேக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கெஃபேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேபினட் ஃபுட்லாம் இருந்துச்சு. பட் நான் வந்து சிக்கன் பாஸ்தா தான் அங்கே வாங்கியிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. நைட் டைமும் ஆயிடுச்சு. சரி டின்னர் போகலான்னு வெளியில் போனால் நடு ரோட்டில் கார் இப்படி பற்றிக்கிட்டே எரியுதுங்க. ஆக்லாண்டில் வைல்டான திங்ஸ் எல்லாம் நடக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒன்று லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் ஆக்லாண்ட்லேயே என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். எப்போ ஆக்லாண்ட் வந்தாலும் இங்கே வராமல் போகவே மாட்டேன். ஸ்பைசியான ஹாட் பாட் சாப்பிட்டு என்னோட டேவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பை.